ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேபிஎன்டி வாய்ஸ் ஓவர். நீங்கள் எப்பயாவது இவனா எதுக்கு உயிரோடு இருக்கான், இவன் செத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இங்கே ஒரு புக் இருக்குது, அதில் ஒருத்தர் பேர் எழுதி அதை எப்படி சாகணும்னு எழுதினீங்கன்னா அதே மாதிரி அவங்க செத்துருவாங்க. அப்படி ஒரு புக்கு இந்த படத்தோட ஹீரோக்கு கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு பயங்கரமாக விளையாடுறாரு. ஆனால் விளையாட்டு வினையாகும் இல்லையா? ஸோ அவர் விளையாடுனது அவர் உயிருக்கே வினையாயிடுது. இதுலேருந்து அவர் உயிர் தப்பிச்சாரா இல்லையான்ற சொன்ன கதை தான் டெத் லோன்ட். சரி, வாங்க மூவிக்குள்ளே போகலாமா? இந்த மூவி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ உட்காந்து ஏதோ புக் படிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு பயங்கரமாக காத்தடிக்குது. அப்போ வானத்துலேருந்து ஒரு புக்கு ஒன்று விழுது. அதை எடுத்து பார்க்குறாரு. அதோட டெத் நோட் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. சரின்னு மழை அடிக்க ஆரம்பிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாரு. அப்படி ஓடி வரும்போது அங்கே ஸ்கூலில் ரேக்கிங் பண்ணுறதுக்கே 2 பேர் இருப்பாங்க இல்லையா? அதில் ஒருத்தர் ரொம்ப மோசமான போல் ஒருத்தரை போட்டு அடிச்சுட்டே இருக்கும்போது அதில் ஒரு பொண்ணு தைரியமாக தட்டி கேட்கும் போது அந்த பொண்ணையும் அதில் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. செம்ம அடிச்சிடுறாங்க, அடிச்சுக்கவே தள்ளிடுறாங்க. ஆனால் இவர் மேலே தான் தப்பு வந்துடுது. அதனால ஸ்கூலில் ஒரு வாரத்துக்கு டிடெக்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த நோட் புக் எடுத்து பார்க்குறாரு. அந்த நோட் புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. உள்ளே வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு ரூல்ஸே வந்து இந்த நோட்டில் யார் பெரியாச்சும் எழுதணும், அவங்க இறந்துருவாங்க அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் எழுத போகிற நேம் அவங்க உண்மையோட நேம் தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட முகமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் செகண்ட் ரூல். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். அதில் ஒரு பேஜாவது புரட்டுறாரு. ரூல்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா ஏகப்பட்ட நேம்கள் அதை ஆல்ரெடி எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேப்பர் வந்து பிளாங்காக இருக்குது. இதை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே அதிர்ந்து அங்கே இருக்கிற சேரெல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் அப்படியே பார்க்கும்போது அங்கே ஒரு உருவம் எழுந்து நிற்குது. அதை பார்த்து இவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். அங்கேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறான். நீ கனவு கண்டுட்டு இருக்க, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி அந்த உருவம் பேச ஆரம்பிக்குது. இது ஒரு டீமன், அந்த புக்கு கூடயே இருக்கும் போல். அந்த புக்கு யார் வச்சுருக்காங்களோ அவங்களோட சர்வன்ட் மாதிரியாது. வெறும் சாவு சம்மந்தப்பட்ட வேலைகளை மட்டும்தான் அது பார்க்கும். அந்த புக்கில் என்ன எழுதுகிறாங்களோ அதெல்லாம் பண்ணுறது தான் அதோட வேலை. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது, அதை போய் எட்டி பாரு அப்படின்ட்டு சொல்லுது. பார்த்தா அந்த ரேகிங் பண்ணுற பசங்க அந்த ஒரு பொண்ணை ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீயே டிசைட் பண்ணு, அவங்களோட பேர் இதில் எழுது, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ தயங்குறான். இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு கோவம் இருக்கும். அதனால என்ன பண்ணுறான்னா அவனோட நேம் எழுதுறான். அவன் எப்படி சாகணுன்றத நினைக்கிற போது தலை வெடிச்சு சாகணும் அப்படின்ட்டு எழுதுறான். சரி இப்போ பார், வேடிக்கை பார் அப்படின்னும் போது அங்கே ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தில் வர மாதிரியே ஒரு சின்ன சிவிகன்ஸே நடக்குது. ஒரு பால் பட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி அது மூலிமா ஒரு ஏணி வந்து மூஞ்சிலே அடித்து செதறி போய் சாவுறான். அப்போ அந்த டீமன் என்ன சொல்கிறதுன்னா, பரவாயில்லையே சூப்பராக பண்ணிட்ட, இன்னும் இதை வச்சு நீ நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அட்லீஸ்ட் உனக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த நோட்டை வந்து 7 நாளைக்கு தொடாத, நான் ஒரு புது ஓனரை தேர்ந்தெடுத்துப்பேன், மற்றபடி உனக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புது. இப்போ ஹீரோ வீட்டுக்கு போகிறான். அவங்க அப்பா கூட சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்கும். ஏன்னா அவர் போலீஸ் டிடெக்டிவ். அம்மா ஒருத்த கொண்டுட்ருப்பான், ஆனாலும் இவரால் எதுவும் பண்ண முடிஞ்சிருக்காது. அதனால பயங்கரமாக சண்டை போடுறான். அவங்க அப்பா கூட சண்டை போட்டு மேலே போகிறான். மேலே போய் அந்த புக்கு தான் எடுத்து பார்த்துட்ருக்கான். அதில் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. என்னடா இது ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேஜை புரட்டி பார்க்கும்போது லாஸ்ட் பேஜில் பார்த்தா இந்த ரியோக்கை நம்பாதீங்க, அது உன் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அந்த பேர் தான் ரியோ. அவன் படிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த பேய் வந்து உக்காருது. அவனோட பெட்லேயே உட்காந்து அவன் கூட பேச ஆரம்பிக்கிறது. இவனும் ஒரு டவுட்டெல்லாம் கேட்குறான். என்னால் கொல்ல முடியும்னா அவனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்குறான். கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஒருத்தன் சாவறதுக்கு முன்னாடி 2 நாள் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் 20 பற்றி சொல்லுது. ரூல் 20 படி ப்ராப்பராக இருக்கணும் நீ எழுதுறது. ஒருத்த பாத்ரூமில் உட்காந்துட்டு இருக்கும் போது அவனை சுறா கடிச்சு சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது, அது நடக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கு. இந்த புக்கு எப்படி என்கிட்ட வந்தது, நீ தான் கொடுத்தியா அப்படின்ட்டு கேட்கும்போது இதெல்லாம் நானாக கொடுக்கல, என் ப்ரீவியஸ் ஓனர் இறந்து போயிட்டாருன்னா அந்த புக்கை யாருக்கு தரணுன்றது நான் டிசைட் பண்ண முடியும். சரி, பட் எனக்கு வேணான்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு 7 நாளைக்கு இந்த புக்கை தொடாத, நீ தொடாமல் இருந்தாலே புது ஓனரை நானே தேர்ந்தெடுத்துப்பேன். இப்போ உன் கையில் தான் இருக்குது, இப்போ நீ என்ன வேணா பண்ண அப்படின்ற போது இப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அவங்க அம்மா சாவடிச்சது ஒரு பெரிய கிரிமினல்.
அவன் சாவணும்னு சொல்லிட்டு இவன் எழுதுவான். அட் த சேம் டைம் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் அப்படியே அதே மாதிரி சாவான். காலையில் அவங்க அப்பாவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கும். அப்போ பையன்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாரு. கர்மா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் அவன் செத்து போயிருக்கான், நீயும் சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. பின்னாடி அந்த பேய் நின்று சிரிச்சிட்டு இருக்கு. தென் அவன் ஸ்கூலில் உட்காந்து அந்த புக்கோட ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பொண்ணு வந்தது இல்லையா, அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பேர் மியா, இவன் பேர் லைட் அப்படின்ட்டு 2 பேரை இன்ட்ரடியூஸ் ஆக்கிறாங்க. இந்த புக்கை பற்றி அந்த பொண்ணு கேட்கும்போது இவன் தயங்குறான். ஆனால் சரி நான் ஓகே சொல்லுவேன், ஆனால் நீ நம்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தனியாக யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு அவன் புக்கை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா பின்னாடி அந்த ரியூக்கு வருது. ஆனால் என்னன்னா இவன் கண்டுக்க மாட்டேதான் அந்த ரியூக்கு அந்த பேய் தெரியுது, ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த புக்கோட கீப்பர் இவன் தான். இவன் பர்மிஷனோட அந்த புக்கை யார் வேணா பார்க்கலாம், யார் வேணா எழுதலாம். ஆனால் அந்த ரியூக் இவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். இவன் சொல்றதெல்லாம் அந்த பொண்ணு நம்பவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறான். பின்னாடி இருந்து அந்த பேய் தப்பு பண்ணுறா தம்பி அப்படின்றத சொல்லிட்டே இருக்கு. என்னன்னா அங்கே ஒரு லைவ் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல வந்து ஒரு கடத்தல்காரை வந்து சிறப்பில் கடத்தி வச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தனோட நேம் வந்து அவங்க சொல்கிறாங்க. அவன் வந்து அந்த நேம் எழுதுறான். அவன் வந்து இந்த மாதிரி சாகணும், இவன் இந்த மாதிரி சல்யூட் அடிச்சுட்டு சாகணும் அப்படின்ற மாதிரி எழுதும் போது அந்த கடத்தல்காரன் ஒரு ஆஸ்ட்ரிச்சை கொள்ளலாம்னு சொல்லிட்டு வெளியே வருவான். அந்த புக்கில் இருக்கிற மாதிரியே சல்யூட் அடிப்பான். கொஞ்ச நேரத்துலேயே ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக ஷாக் ஆகுது. இப்போ இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த புக்கை வச்சு நான் நிறைய நல்லது பண்ண போகிறேன், இந்த மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ கிரிமினல்ஸ் இருந்தாலும் அவங்கள எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன், இந்த உலகத்துலேயே நல்லது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணை ஜாயின் பண்ணிக்குது. நம்ம 2 பேர் சேர்ந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இப்போ லவர்ஸாக மாறவிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து பயங்கரமாக விளையாடுறாங்க. அங்கே இருக்கிறதுலே டாப் வாண்டட் கிரிமினல்ஸ்லாம், சட்டத்துலேருந்து தப்பிச்சவங்க, ரேபிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த புக்கில் எழுதி சாவடிக்கிறாங்க. ஒரு டைம் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவங்க எதுக்கு சாவறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இவங்க சாவை வந்து கிரைமை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாவ அடிக்கிற போகிற ஒவ்வொருத்தரும் சாவறதுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிஃபிகேஷனை விட்டுட்டு சாவாங்க. அதுக்கு கீரான்னு சொல்லி எழுதி வச்சுட்டு சாவாங்க. அதை கீரானா ஜாப்பனீஸில் கில்லர்ன்னு அர்த்தம். ஸோ இந்த வரிசையில் ஏகப்பட்ட கில்லர்ஸ் அவங்க சாகுறாங்க. ஒவ்வொரு சாவுலையும் கீரான்ற வேர்டு இருக்குது. ஸோ அந்த அரசாங்கமே சமைச்சு போகுது. யார் அது இந்த கீரா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் கீரான்றது கடவுள் தான், இவங்க வந்து கிரைம் பண்ணுறவங்கள சாவடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கீரான்ற வேர்டு வந்து கடவுளாகவே தொழக ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 400 பேர் மேலே சாவடிச்சிருவாங்க. அப்போ தான் ஒரு கிளப்பில் பஞ்சாக நிறைய பேர் சாவடிப்பாங்க. அப்போ இங்கே தான் ஒரு புது டிடெக்டிவ் ஒருத்தர் வராரு. இவர் வந்து ஒரு யங் டிடெக்டிவ். இவருக்கு பேரே இல்லை, இவருக்கு பேர் வந்து எல் தான். இவர் கவர்மெண்ட் ஆள் கிடையாது, இவர் வந்து இண்டிவிஜுவல் தான். கூடவே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு, அவர் பேர் வட்டாரி. இங்கே ஹீரோட அப்பாவும் டிடெக்டிவ் தானே. அப்பாவும் கீரா கேஸ் பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ இவர் எல்கிட்ட இருந்து இப்போ கால் வருது, இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் தேவை எனக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ நம்ம ஹீரோட அப்பா வந்து எல்லை மீட் பண்றாரு. எல் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கீரான்ற நேமை வச்சு ஜாப்பனீஸ்ன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, ஆனா உங்க ஊர்ல தான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்றாரு. எதை வச்சு சொல்றாருன்னா, அங்க பேங்க் ராபரி பண்றவன் சாவடிச்சிருப்பான்ல, ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிபார்ட்மெண்டோட கிரிமினல் பேசஸை யாரோ ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நினைக்கிறது உண்மைனா இந்த கீரான்றவன் இருக்கான், நம்ம கண்டுபிடிச்சாகணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு. இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கீரான்ற ஒரு கடவுளுக்கு ஒரு வெப்சைட்டே ரெடி பண்ணிடுறாங்க. இங்கே வந்து அவங்க பாவம் பண்ணுறவங்க, க்ரைம் பண்ணுறவங்க பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, சும்மா அந்த ஒரு பேர் இன்டர்நெட்டில் வர்றதுன்றதுக்காக அவனை சாவடிக்க முடியாது, அது ஒரு ரூமராக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு அப்படி சொல்லலை. இங்கே இருக்கிறவங்கலாம் நம்மளை நம்பி தான் போட்டிருக்காங்க, நம்ம தான் கடவுள், நம்ம தான் அவங்கள அழிக்கணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. இந்த டிடெக்டிவ் எல்லுன்றவர் பப்ளிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த கீரான்றவன் ஒரு மனுஷன்தான், அவன் எப்படி கொலை பண்ணுறான்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன், ஆனால் நீ ஒரு கோழடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாரு. முடிஞ்சா என்னை சாக வச்சுக்கோ, இல்லாட்டி உன்னை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாரு. இவர் வந்து பார்த்துங்கன்னா எப்பவுமே மாஸ்க் போட்டிருப்பாரு, இவருக்கு பேரும் கிடையாது. இங்கே மேட்ரு என்னென்னா,
இந்த புக்கில் ஒருத்தர் சாவடிக்கணும்னா அவர் பேர் தெரிஞ்சிருக்கணும், அவர் மூஞ்சும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. இப்போ ஹீரோட அப்பா கேட்குறாரு, எதனால் நீங்கள் லைவாக சவால் வர்றீங்க, இந்த பேட்டர்னை சொல்கிறாரு. யாருன்னு தெரியல கீர்னா, சாவடிக்கிறவங்களாம் பேர் தெரியும், நேம் தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இங்கே கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. நான் இன்னும் சாகலை, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். அவன் மேஜிக்கில் எல்லாரும் கொலை பண்ணவனா இருந்திருந்தா இன்னத்துக்கு என்னை கொலை பண்ணியிருப்பான். ஸோ இப்போ என்னோட பேர் தெரியல, என்னோட முகம் தெரியல, அதனால தான் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் லைவ்ல ஹீரோ பார்த்து தான் இருக்கான். பின்னாடி ரியோக் நினச்சிட்டு சிரிச்சுட்டே இருக்கான், மாட்டுடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ அவங்க அப்பா கிட்ட நைஸாக போட்டு வாங்குறாரு. யார் அந்த எல்லு அப்படின்ட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியல, அவன் மூஞ்சி நான் பார்த்ததே இல்லை. அடுத்த நாள் நம்ம ஹீரோவை நிறைய டிடெக்டிவ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியுது. அவங்க அப்பா வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறாரு, என் பையனை எதுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இன்வெஸ்டிகேஷனில் பாரபட்சமே கிடையாது, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரையுமே நம்ம ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன், உங்களாலேயும் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களுக்கும் அந்த ஃபாலோவர் இருக்காங்க, உங்கள் பையனாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும், அவங்களுக்கும் ஒரு ஃபாலோவர் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த எல் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதே யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைஸாக அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஜெயிண்ட் வீலில் பார்க் மாதிரி இருக்கும் பெரிய ராட்டத்தில் உக்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறதுன்னா, எங்கள் பேரெல்லாம் ஏழுது, நம்ம சாவச்சிடலாம், நம்ம தப்பிச்சிடலாம்ல அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டுறாரு. நம்ம கிரிமினல்ஸ் மட்டும்தான் சாவடிக்கணும், இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் சாவடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற ரியோக் சொல்கிறது, இந்த பொண்ணு சொல்லதான் கரெக்டு, அங்கே இருக்கிறவங்க சாவச்சிருன்னு சொல்லும்போது ஆனால் அவன் அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இப்போ அதை பொண்ணு அதே வந்து வரப்போத்ததுனால அவன் கத்துறான், என் புக்கு நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு போச்சுக்கிறேன். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் டக்குன்னு எழுந்து கிளம்பிடுறான். சரி நீ இவனும் விட்டுறான். அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, இவன் கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற நிறைய ஹெவி ஏஜென்ட் ஹார்ட் அட்டாக்கு சூசைட் பண்ணிக்கிறது நிறைய பேர் இறந்துருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ செம காண்டா வரான். இதெல்லாம் யாரோட வேலை எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ரியோக்கோட வேலை தான், அதனால தான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறது. ரியோக் கிட்ட வந்து மிரட்டுறாரு, நான் எழுதுனது தான் நீ சாவடிக்கணும், நீயெல்லாம் சாவடிக்க கூடாது, நீ பிரச்சனையில் இருக்க, நீ நடக்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்றத இந்த ரியோக் சொல்லுது. இவன் என்ன சொல்கிறதுன்னா, உன் பேர் எழுதி நான் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். என் பேர் ரியோக் தான்ன்றது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த பேய் கேட்கும் போது என் கன்ஃபியூஸ் ஆயிடுறான். அடுத்த நாள் காலையில் அப்போ நம்ம ஹீரோட அப்பா செம்ம கடுப்பாயிட்டாரு. அங்கே இருக்கிற ஏஜென்ட்லாம் இறந்ததுனால அதனால அவருக்கு சவால் விடுறாரு கீரா கிட்ட, முடிஞ்சா நீ என்ன சாவடிச்சுக்கோ, உன்னை தேடி நான் கண்டுபிடிப்பேன். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, உங்கள் அப்பாவையும் சாவடிச்சிடலாம், இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னா எல்லாரையும் கொல்லணும், முதல்ல எழுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான், அது பெரிய தப்பு, எங்கள் அப்பாவை எப்படி நான் சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இப்போ எல்லுக்கு வந்து ஹீரோட அப்பா மேலே டவுட் வருது, ஏன்னா அவர் ஒன்றும் சாகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்து மீட் பண்ணுறான். என்னமோ பேசி போட்டு வாங்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ உஷாராக இருக்கிறதுனால ஆனால் நம்ம எல்லுக்கு தெரிஞ்சிருது இவன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வேணுமினே என்ன பண்ணுறாருன்னா மாஸ்க் அவுத்து மூஞ்ச கட்டுறாரு. இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டு வந்து சாரி கேட்குறாங்க. உங்கள் அப்பா நான் கொல்லணும்னு சொல்லியிருக்க கூடாது, நான் வெறிய சாரி, நம்ம 2 பேர் இதில் இருந்து தப்பிக்கணும்னு நினச்சேன் அப்படின்றது தான் சொல்கிறேன். சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் அவராக ஒரு பிளான் பண்ணுறாரு. இவனோட மூஞ்சி தெரிஞ்சிச்சு, ஆனால் உண்மையானோட நேம் தெரியல. சரி உன்னோட நேம் கண்டுபிடிச்சோன்னா நம்ம இவன் கொன்னுடலாம், இதோட இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிடும் அப்படின்றத யோசிக்கிறாரு. அதனால புக்கில் ஒரு பிரில்லியண்ட்டாக ஒரு விஷயத்த எழுதுறாரு. கூடவே இருக்கிறாருல அசிஸ்டன்ட் வட்டாரி. அடுத்த 2 நாளைக்கு அந்த அட்டாரி வந்து எல்லோட நேம் ரியல் நேம் வந்து கண்டுபிடிச்சி இந்த நம்பருக்கு கால் பண்ணணும், அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அவர் செத்துடணும் அப்படின்ட்டு எழுதுறான். அந்த நம்பர் நம்ம ஹீரோட நம்பர் தான். அதுபடி நம்ம வட்டாரி வந்து நம்ம உண்மையான நேம்பை வந்து கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறமா இவர் இறந்துருவாரு. இன்வெஸ்டிகேஷனில் ஒரு லூப் போல இருக்காது, நம்ம தப்பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பிளானு. ஹீரோ வந்து இன்னொரு பிளானை வச்சிருக்காரு. இவரை வந்து சாவடிக்க போகிறது கிடையாது, இவரோட ரூல் இருக்கு. அது என்னன்னா, இந்த புக்கில் ஒரு பேஜ் நம்ம வந்து எரிச்சோன்னா அதில் இருக்கிறவங்க வந்து சாகாமல் தப்பிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, பின்னாடி வந்து ரியாக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு நேம் தான் அப்படி எரிக்க முடியும், நிறைய நேம் உங்களால் எரிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லுது. இவன் எழுதுலேருந்து அந்த வட்டாரி வந்து ஒரே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. அவர் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி, எனக்கு அந்த நேம் தெரியாது, அவன் ஒரு அனாத ஹாஸ்பிட்டல் தான் வளர்ந்தான், அங்கே தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அங்கே போனால் தான் நேம் தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அங்கே போயிட்டு 2 நாளைக்குள்ளே எல்லா டீட்டெயிலும் எனக்கு தரணும்,
அப்படியே அந்த பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே கிளம்பி போயிடுறாரு வட்டாரி. இப்போ வட்டாரி காணாமல் போகிறதுனால நம்ம எல்லுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது, கோவப்படுறாரு. அவருக்கு தெரிஞ்சிருது ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோ வந்துக்கு வாரண்ட்டோட வந்து ஹீரோ பிடிச்சி கத்துறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. எதுக்கு அவன் என் பையனை அப்படி கத்துற, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை உனக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது, இந்த வீடியோ சர்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு சர்ச் பண்ணும்போது எந்த க்ளூவும் அப்படி கிடைக்கல. இப்போ அந்த ரியூக்கு வந்து அப்படியே சிரிக்குது. நீ வந்து அந்த கிளேஸில் மாட்டி ஜெயிலுக்கு போனீன்னா 7 நாளில் நான் வேற ஒருத்தனை தேர்ந்தெடுத்துருவேன், அவன் கொலை பண்ண போகிற முதல் ஆள் நீயே தான் இருப்ப அப்படின்ட்டு சொல்லி சிரிக்குது. இப்போ அந்த வீடை சர்ச் பண்ணும்போது அந்த புக்கு கிடச்சிருக்கு. அது காரணம் என்னன்னா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிளம்பும் போது அந்த புக்கையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பான். இப்போ அவள் சொல்லுவான் என்கிட்ட தான் புக்கு இருக்குது அப்படின்றத. இப்போ நம்ம எல் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோ பயங்கரமாக ஃபாலோ பண்ண வைக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு டான்ஸ் பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே தான் மீட் பண்ணுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும். இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ தான் வந்து அங்கே அந்த வட்டாரி வந்து அந்த 2 நாள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு சாவான்னு சொன்னார்களே. ஸோ இப்போ இவன் நைட் 8 மணிக்குள்ளே அந்த பேப்பரை எரிக்கணும், இல்லாட்டி இவர் வந்து செத்துருவார். ஸோ அங்கே வட்டாரி வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் உள்ளே போயிட்டாரு. எல்லோட நேம் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்காரு. இந்த 2-3 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ ஹீரோ கேட்குறான், அவரோட பேர் என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அவர் இன்னும் கண்டே பிடிக்கல. சரி நம்ம பேப்பரை எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை தேடுறான். பார்த்தா அந்த பேப்பரை கிழிஞ்சு போயிருக்கு. செம்ம காண்டாயிடுறான். தேவையில்லாமல் இப்போ ஒருத்தர் சாவர போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் செத்துடுறாரு. இப்போ ரியூக்கை பிடிச்சி செம்ம கத்துறான். என்னதான் நீ நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ரியூக்கு சொல்லுது, இது ஒன்றும் நான் பண்ணலை, அவன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்றத சொல்லும்போது செம்ம காண்டாயிடுறான். இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பெட்கிட்ட போயிட்டு கத்துறான். இப்போ என்ன கேட்கும் போது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, உனக்கு இந்த புக்கு சரியாகவே யூஸ் பண்ண தெரியல, தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்டிக்க பார்க்கிற, உயிர் போகிறதெல்லாம் மேட்ரு இல்லை, நம்ம தப்பிக்கிறது தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறா. நீ நைட் 12 மணிக்கு நீயா வந்து இந்த புக்கை என் பேரில் மாற்றி விடணும், இல்லாட்டி நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அந்த போலீஸெல்லாம் செத்தாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் இவ தான் போல். அந்த புக்கில் ஒரு பேப்பரை கிழிச்சு அவள் தான் இந்த பேஜிலலாம் எழுதியிருப்பா போல். ஒழுங்கு மரியாதை என் புக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ போகிறான். அப்போ தான் பயங்கரமாக யோசிக்கிறான். அந்த புக்கில் ஏதோ எழுதுறான். இங்கே எதுவுமே வேலைக்கு ஆகுதுனால இந்த எல்லை என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ் வண்டி துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு அவன் என்னை கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே மெசேஜ் பண்ணுற நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறான்னா, அந்த பெரிய ராட்னன் இருந்தல்ல அங்கே வந்துரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினும் அங்கே கிளம்புறாங்க. இவனும் எல்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு அடிச்சு பிடிச்சி ஓட ட்ரை பண்ணிட்டுருக்கான். அப்போ ஒரு கடத்தில் நம்ம எல்லுக்கிட்ட ஹீரோ மாட்டிக்கிறான். பட் ஆனால் பின்னாடி இருந்து எல்லாம் அடித்து ஹீரோவை காப்பாற்றுறான். ஏன்னா இந்த கீரான்ற பேருக்கு பயங்கர மரியாதை இருக்கும், மக்கள் எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் எல்லைன்றவன் பைத்தியக்காரன், ஏதோ ஒரு சின்ன பையனை துரத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நம்ம ஹீரோட அப்பாவும் இந்த மாதிரி கேஸ் மாதிரி போட்டுருவாரு, இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சுட்டு அந்த ஜெயின் வீலுக்கு போயிடுறா. நம்ம ஹீரோனையும் கூட்டிட்டு அந்த ராட்டத்தில் மேலே போயிடுறான். கீழே ஃபுல்லாக போலீஸாக இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம எல்லும் வராரு. நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறது உண்மை தானே, நீ என்னை லவ் பண்ணுறது தானே, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம விட்டலாம், இந்த புக்கெல்லாம் தூக்கி போட்டலாம் அப்படின்றலாம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த புக்கை வெடுக்குன்னு பிடிங்க கேட்குது. அப்போ தான் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோ என்ன எழுதியிருப்பா தெரியுமா, இந்த பொண்ணுக்கு உண்மையாக லவ் இல்லை, இந்த புக்கு தான் முக்கியமோ அப்படின்னா அந்த பொண்ணு இறந்துருவா அப்படின்ட்டு அவர் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரியே அந்த ராட்டனம் உடையுது. கீழே நின்று அந்த ரியூக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு சிரிச்சிட்ருக்கு. ஸோ எழுதின மாதிரியே அந்த புக்குக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டிருப்பா. ஸோ அதனால் கீழே விழுந்து சவரா, பக்கத்துலேயே தண்ணியில் விழுறான். இந்த புக்கும் மேலே இருந்து கீழே விழும். அப்போ அதுலேருந்து தனியாக பேப்பரு இந்த மாதிரி ஹீரோ வந்து 12 மணிக்கு இறந்துருவான்னு போட்டிருக்கோம் தெரியுமா, அந்த பேப்பர் தனியாக வந்து ஒரு நெருப்பில் விழுந்து அழியுது. இந்த மாதிரி அந்த எள்ளு பார்க்குறாரு, அந்த பேப்பரில் எழுதியிருக்கு தான் படிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த பையன் 12 மணிக்கு செத்துருவான் அப்படின்றதையும் அந்த பேப்பரை எறியதையும் பார்க்குறாரு. இந்த புக்கை தண்ணியில் விழுந்தது. கொஞ்ச நேரம் போத்து அந்த புக்கை யாரோ தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்க, அதை காட்டுறாங்க நமக்கு. ஸோ என்னை அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த கேஸில் பயங்கரமான ஒரு திருப்பம் வருது. என்னன்னா, எல்லாரும் நம்ம எல் வந்து பைத்தியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏதோ வந்து இந்த பையன்தான் கொன்னுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இவன் இந்த ஹாஸ்பிட்டலில் 3 நாளாக கோமாவில் இருக்கான். இன்னமும் கொலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால இந்த பையன் வந்து ஒரு நிரபராதி,
நீங்கள் ஒரு லூஸு, முதல்ல கிளம்புங்க, இன்னமும் டிடெக்டிவ் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னை குழப்பாதீங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. நம்ம எல்லாம் பயங்கரமாக குழம்பிடுறாரு. சரி நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரைவேட் பிளெயினில் கிளம்பலான்னு பிளான் போட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த புக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் சேருது. குழப்பமா இருக்குல்ல? இப்போ ரிவீல் பண்ணுற பாருங்க. நம்ம ஹீரோயினை ஜெயின்ட் வீலுக்கு வர வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த புக்கில் ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க. 2 கிரிமினலை சூஸ் பண்ணியிருப்பான். ஒருத்தர் வர பேஷண்ட்டை வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறவர். என்ன எழுதி வச்சிருப்பாருன்னா, இந்த மாதிரி ஹீரோ தண்ணியில் விழுந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு 2 நாளைக்கு கோமாவில் இருக்கிற மாதிரி மருந்து கொடுத்துட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. 2வது குழந்தைங்களை ரேப் பண்ணுற ரேபிஸ்ட். அவருக்கு என்ன எழுதியிருப்பாருன்னா, அந்த தண்ணியில் விழுந்த புக்கை இவர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி 2 நாளைக்கு 2 கிரிமினல்ஸை அந்த புக்கில் எழுதணும். அவங்க இந்த கிரிமினல்ஸ்லையும் சாவடிக்கணும். 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு புக் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு கிளம்பணும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ கிட்ட வந்து அந்த புக்கை கொடுத்துட்டு சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ராட்டினத்துலேருந்து விழும்போது இவன் வந்து நைட்டு 12 மணிக்கு சாவணும்னு சொல்லிட்டு எழுதியிருப்பான் தெரியுமா? அந்த பேப்பர் மட்டும் தனியாக பிச்சு நெருப்பில் விழுந்து அழியணுன்றது முதல் கொண்டு தனியாக எழுதி வச்சிருப்பான். என்ன கிளவரில். இப்போ நம்ம எல்லாம் கட்டுறாங்க, அவளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எப்படி இதை மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணி கேட்குறாங்க, அந்த பையன் வீட்டில் எந்த புக்கும் கிடைக்கல, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் ஏதாவது புக்கு கிடைச்சதா அப்படின்ட்டு கேட்கும்போது இல்லை அவங்க சொல்லும் போது டக்குன்னு ஃப்ளைட்டை நிப்பாட்டிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே உடச்சி எல்லாத்தையும் தேடுறாரு. அப்போ அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பேப்பர் இருந்தது இல்லையா, அந்த வட்டாரையும் எஃப்ஏ ஏஜென்ட்டையும் சாவடிச்சா தெரியுமா? பேப்பர் கிழிச்சு அந்த பேப்பரை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதில் நம்ம ஏதோ எழுதுறதுக்காக போகிறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோவை பார்த்து ரியூக் சிரிக்குது. அப்படியே கதையை முடிக்கிறாங்க. செம்ம டெஸ்ட்டில். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.